திருப்புவனம் அருகே கோவில் காவலாளி உயிரிழப்பு சம்பவம் கொலை வழக்காக மாற்றப்பட்டு சிறப்பு படையைச் சேர்ந்த 5 போலீசார் கைது. 5 போலீசாரையும் 15 நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவு. திருப்புவனம் இளைஞர் அஜித்தை விசாரணை என்ற பெயரில் சிறப்பு படை போலீசார் தாக்கும் காட்சி வெளியீடு. மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் கோசாலைக்குள் வைத்து காவலர்கள் கொடூர தாக்குதல். காவலர்களால் இளைஞர் அஜித் தாக்கப்பட்டதை வீடியோ எடுத்தவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் சாட்சியம். கோவிலின் பின்புறம் உள்ள கழிவறையில் இருந்து வீடியோ எடுத்ததாகவும் சிறிது நேரத்தில் பயம் வந்ததால் வெளியே வந்துவிட்டதாகவும் வாக்குமூலம். திருப்புவனம் இளைஞர் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் சிவகங்கை எஸ்பி ஆஷிஷ் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். போலீசார் 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை. போலீசாரால் தாக்கப்பட்ட திருப்புவனம் அஜித் உயிரிழந்த சம்பவத்தில் மானாமதுரை டிஎஸ்பி சண்முகசுந்தரம் பணியிடை நீக்கம். காவலர்களுக்கு உத்தரவிட்ட அதிகாரி மீதான நடவடிக்கை எங்கே என உயர்நீதிமன்ற அமர்வு கேள்வி எழுப்பிய நிலையில் நடவடிக்கை. திருட்டு வழக்கில் புலனாய்வு செய்ய வேண்டிய காவல்துறை ஒருவரை விசாரணை என்ற பெயரில் அடித்தே கொன்றுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு காட்டம். யார் உத்தரவின் பேரில் மடப்புரம் நகை திருட்டு தொடர்பான வழக்கின் விசாரணை சிறப்பு படையிடம் ஒப்படைக்கப்பட்டது? தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு சரமாரி கேள்வி. இளைஞர் அஜித் தாக்கப்பட்ட இடத்தில் ரத்தக்கரை எதுவும் இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழக அரசு தகவல். ரத்தக்கரை இல்லை என்றால் சாட்சியங்களை பாதுகாக்க தவறியதாக எஸ்பி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என நீதிபதிகள் கேள்வி. திருப்புவனம் இளைஞர் அஜித் மரணம் சாதாரண கொலை போல் இல்லை. உடலில் 44 காயங்கள் இருந்ததாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிர்ச்சி. உடலின் எந்த இடமும் விடுபடாமல் அனைத்து பாகங்களிலும் காயங்கள் இருந்ததாகவும் நீதிபதிகள் தகவல். போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித் குமாரின் தாயாரிடம் மன்னிப்பு கோரிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரொம்ப சாரிமா, நடக்கக்கூடாதது நடந்துவிட்டதாக கூறி ஆறுதல் தெரிவித்தார். ஹலோ, வணக்கம்மா. ரொம்ப சாரிமா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன், சீரியஸா ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுமோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணி சொல்றேன். மந்திரி பார்த்து பாரு, தைரியமா இருக்குமா, தைரியமா இருக்கு. நடக்கக்கூடாது வந்துச்சு, தைரியமா இருக்கு. போலீஸ் தாக்குதலில் அஜித் குமார் உயிரிழந்த சம்பவத்தை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒத்துக்கொள்ள முடியாது. திருப்புவனம் சம்பவத்தில் விரைவான உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என அஜித் குமாரின் சகோதரரிடம் முதல்வர் திட்டவட்டம். சார் நவீன் பேசுறேன் சார். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். நடக்கூடாது நடந்துருச்சு, தைரியமா இருங்க. நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன என்ன ஹெல்ப் பண்ண சொல்றேன் உங்களுக்கு அமைச்சர் சொல்லி எடுத்துட்டு இருக்கேன். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. இல்லைங்க சார், விசாரணை கூட்டு போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் அதான் நடந்துருச்சு. உடனே ஆக்ஷன் எடுத்துருக்கோம். சரிங்க சார். அரசு பண்ணியாச்சு எல்லாரையும். சரிங்க சார். நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு என்ன பண்ணணுமோ சொல்றேன். இல்லைங்க சார், பையன் வயசு வந்து 29 வயசுங்க சார். எங்க அம்மா வந்து எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. நான் வந்து லூக்கன்ற ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை சார் அவன். ரொம்ப எங்க அம்மா யாருமே ஏற்றுக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. அதுக்கு என்ன